இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டு லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாமா வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனுக்கு லீவ் விட்டாச்சுங்க. தம்பியோட காலேஜ் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போயிருந்தோம். அதனால் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. அதனால் அப்படியே சங்கீதாஸ் போய் மதியம் லஞ்சை முடிச்சாச்சுங்க. அங்கேயே எனக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் மேலே பிரியாணி வாங்கினேன். இந்த பிரியாணிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கோபி 65 வாங்கியாச்சு. அதுவுமே ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. என் பசங்களுக்கு எங்கே போனாலும் சப்பாத்தி தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி சப்பாத்தி அதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் சோறு இருந்தாலும் சாப்பிட்டா தாங்க திருப்தியாக இருக்கும். நல்ல பசி நேரத்துக்கு சுட சுட மஷ்ரூம் பிரியாணி வெளுத்து கட்டியாச்சுங்க. புரட்டாசி மாதம் நல்ல ஒரு சூப்பரான வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சங்கீதாஸ் போங்க. கண்டிப்பாக பொட்னா மஷ்ரூம் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. அது ஸ்பூன்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே சூடாக எடுத்து அந்த வாயில் போட்டிங்கன்னா அட 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 அது டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க. என்னால் கையில் எடுக்கவே முடியலங்க. ஆவி அவ்வளோ பறந்துச்சு, சூடாகவும் இருந்துச்சு. எப்படா அந்த பிரியாணி வாய்க்குள்ளே போடுவோன்னு தாங்க இருந்துச்சு. இன்றைக்கி மதியம் லஞ்ச் இது தாங்க. இந்த லஞ்ச் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சங்கீதாஸ் போய் இந்த ஏல தம் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கீன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்க்யூ.